வாளிருந்த நரி மற்றவர்களை பார்த்து வாளை அறுத்துக்கொள் என்று சொல்லுவதைப் போல இவர் ஏதோ பெரிய அரசியல் சாதனையாளர். அம்மாவின் ஆட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்று பேசியவர். எப்படியும் திமுகவினுடைய சரித்திரம் இந்த தேர்தலோடு முடிந்து போகிறது. 2-0 என்பதெல்லாம் இனி நடக்காது. அவர்களுடைய ஆட்சியின் ஆயுள் இன்னும் ஒரு 90 நாட்கள் மட்டும்தான். வெடித்து கிளம்பிய புரட்சியை போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போர்க்கொடி தூக்கி காலவரையற்ற போராட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பணியாளர்கள், நர்ஸ், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை உங்களுடைய வாக்குறுதியாக கடந்த தேர்தலின் போது சொன்னீர்கள், அதை நாங்கள் நம்பி உங்களுக்காக வாக்களித்தோம், வாக்கு கேட்டோம். சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் விடுதலை பெற்றிருக்கிறார். இது இந்த அரசுக்கு இனியாவது திருந்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் மக்கள் திருத்துவார்கள் என்பதற்கு இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆவணிக்குமார். ஊடகங்களில் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட KA செங்கோட்டையன் நாள்தோறும் போன இடத்தில் புகழ் பெறுவதற்காக எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பலர் வரப்போகிறார்கள் என்றெல்லாம் வாளிருந்த நரி மற்றவர்களை பார்த்து வாளை அறுத்துக்கொள் என்று சொல்லுவதைப் போல இவர் ஏதோ பெரிய அரசியல் சாதனையாளரை போல இன்றைக்கு தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அதனுடைய தொண்டர்கள், தலைவர்கள் இவரை பின்பற்றி வருவார்கள் என்ற பொருளில் எதையாவது ஒன்றை ஊடகங்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். போன இடத்தில் பிழைப்பு நடத்துவதற்காக அவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் அவருடைய கடந்த கால துரோகத்தை, தன்னை உருவாக்கிய, தனக்கு அடையாளம் தந்த, தன்னை அறிமுகப்படுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு இழிவை தருகின்ற வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை நடந்த ஆட்சிகள் எல்லாம் எதையுமே செய்யவில்லை, எனவே புதிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த கால ஆட்சிகள் செய்த சாதனைகளை எல்லாம் அவர் இன்றைக்கு மறந்து போனவராக, மறைக்க முனைபவராக பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தர வேண்டும், ஏன் அவர்கள்தான் ஆள வேண்டுமா, புதியவர்கள் ஆளக்கூடாதா என்று புது கரடி விடுகிறார். ஆனால் அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவரை அவர் அமைச்சராக, அண்ணன் எடப்பாடியார் அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் பேசியதையெல்லாம் இந்த தொண்டர்களை நம்ப வைத்தவர். இந்த தொண்டர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், அதை செயல்படுத்துவதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கடமை என்று பேசியவர். என் உடலில் உயிர் இருக்கின்ற வரை அம்மாவின் ஆட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்று பேசியவர். இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு புஷி ஆனந்தருடைய சீடனாக மாறியதற்கு பிறகு, ஆதவ் அர்ஜுனாவினுடைய அடியாளாக இன்றைக்கு விலை போனதற்கு பிறகு
செங்கோட்டையனுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவருடைய தரம் தாழ்ந்த பேச்சாகவே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இவர் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போன மனிதரை போல பேசிக் கொண்டிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்றத்தாலே ரசிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. இவர் இன்றைக்கு ஏதோ மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்ற எதிர்பார்ப்பில் அங்கே போனார். ஆனால் அங்கே இவருக்கு தரப்படுகின்ற மரியாதை என்பது ஆதவ் அர்ஜுனாவுக்கு எடுபிடி வேலை செய்வதற்கும் புஜி ஆனந்த் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குமான பணியாக அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. விஜயை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாதவர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் முதலிடத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மாற்றுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பலர் வரப்போகிறார்கள், எல்லோரும் வருவார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு அவர் பொய்யான செய்திகளை பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை அறிந்த மக்களால் ஏற்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், மக்களுடைய ஆதரவை பெற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆளுமையால் உயர்ந்த இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் வலிவோடும் பொலிவோடும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஆட்சி அமைக்கின்ற அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகின்ற கட்சியாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை, இன்றைக்கு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சியை, விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக மக்களிடம் எழுந்திருக்கின்ற கிளர்ச்சியை, வெறுப்பை இன்றைக்கு உணர்ந்து கொண்ட திமுகவினுடைய ஊடக மாபியாக்கள், வியூக வகுப்பாளர்கள், உளவுத்துறை எல்லாம் எப்படியும் திமுகவினுடைய சரித்திரம் இந்த தேர்தலோடு முடிந்து போகிறது, 2O என்பதெல்லாம் இனி நடக்காது, அவர்களுடைய ஆட்சியின் ஆயுள் இன்னும் ஒரு 90 நாட்கள் மட்டும்தான், அதற்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து காணாமல் போய்விடும் என்று இன்றைக்கு பேசுகின்ற நிலையை பார்க்கிறோம். இது ஏன் இந்த நிலை என்றால், இது திமுக அவர்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு நிலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தந்த 525 வாக்குறுதிகள், அதற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அந்த நேரத்தில் யார் போராட்டம் நடத்தினாலும் அந்த போராட்டத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல் அந்த போராட்டம் நடத்துகின்றவர்களிடத்தில் போய் நின்று கொண்டு, அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், வந்தவுடன் உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் செய்து விடுகிறோம் என்று அந்த போராட்ட நடத்தியவர்களிடத்திலே ஒரு தவறான நம்பிக்கையை தந்து, ஒரு பொறுப்பற்ற வாக்குறுதிகளை தந்ததனுடைய விளைவு அந்த போராட்ட அரசு ஊழியர்கள், போராடிய ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவ பணியாளர்கள், நர்சுகள் என்று எல்லோருக்கும் அவர்கள் கேட்டதை விட கூடுதலாக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி தந்தவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்ய ஒரு வக்கற்ற ஆட்சியாக இந்த 4.25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போது அவர்களை பற்றி சிந்திக்காமல், அவர்களிடத்தில் சொன்ன வாக்குறுதிகளை மறந்தவராக, அதை மதிக்காமல், அவர்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஆட்சியினுடைய ஆயுளை கடத்தி வந்து விட்டார். இப்பொழுது இன்னும் 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களில் இந்த அரசை
அவர்கள் எதையாவது சொல்லி சமாளித்து விட்டு அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதை செய்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதியை மீண்டும் தரலாம் என்று ஸ்டாலினும் அவருடைய வியூக வகுப்பாளர்களும் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு வெடித்து கிளம்பிய புரட்சியை போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போர்க்கொடி தூக்கி காலவரையற்ற போராட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்தீர்களே, அதை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு அவர்கள் போராடுகிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவ பணியாளர்கள், நர்ஸுகள் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை உங்களுடைய வாக்குறுதியாக கடந்த தேர்தலின் போது சொன்னீர்கள், அதை நாங்கள் நம்பி உங்களுக்காக வாக்களித்தோம், வாக்கு கேட்டோம், உங்களை வெற்றி பெற வைத்தோம். அப்பொழுது எங்களிடத்தில் வந்த சொன்ன ஸ்டாலின் எங்கே போனார், அவரை வர சொல்லுங்கள் என்று பெண் நர்சுகளை இன்றைக்கு நாள்தோறும் போராட்ட களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை போராடக்கூட அனுமதிக்காமல், அவர் போராடுகின்ற பொழுது அவர்களை தங்களுடைய இயற்கை உபாதைகளை கூட கழிப்பதற்கு அனுமதிக்காமல் அவர்களை கைது செய்வதும் கடத்தி கொண்டு போய் எங்காவது விட்டு வருவதுமாக அவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அவர்களை துன்புறுத்தி, துயரப்படுத்தி, அச்சப்படுத்தி அவர்களை இன்றைக்கு அடிமைகளை போல இன்றைக்கு கொடுமைப்படுத்துகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அல்லது அவருடைய அமைச்சர்கள் காவல்துறையின் உதவியின்றி மக்களை சந்திக்க முடியாத நிலவி வந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கின்ற, எங்களோடு பேச வாருங்கள் என்று அழைக்கின்ற, அவர் எங்கே போனார் என்று கேட்கின்ற, இந்த ஆட்சி ஏன் செய்யவில்லை என்று அவர்கள் கொந்தளிக்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களிடத்திலும் வந்திருக்கிறது. யார் யார் இந்த ஆட்சி வர வேண்டும், வந்தால் நமக்கு நம்முடைய கோரிக்கைகளுக்கு விடிவு கிடைக்கும், விடியல் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னதை நம்பி வாக்களித்தார்களோ, இன்னும் சொல்ல போனால் திமுக வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் பணியாற்றினார்களோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சி எப்பொழுது ஒழியும் என்று கேட்கின்ற நிலைக்கு மாறியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு நிகழ்ந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஏறத்தாழ 90 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் இல்லை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களில் இறந்தவர்கள் போக இடம்பெயர்ந்தவர்கள் என்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது ஸ்டாலினுடைய தொகுதியில் ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார், ஸ்டாலின் ஒரு தொகுதி, அவருடைய தொகுதியில் ஒரு வீட்டில் 60-70 வாக்குகள் இருக்கிறது, ஒரே எண்ணில் இவ்வளவு வாக்குகள் இருப்பது சாத்தியமில்லை. அவருடைய தொகுதியில் எனக்கு தெரிந்து 4000த்திற்கு மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருட்டு வாக்காளர்களால், போலி வாக்காளர்கள் தான் ஸ்டாலினை வெற்றி பெற வைத்தார்களா? இப்படித்தான் திமுக வெற்றி பெற்றதா? ஸ்டாலின் வெற்றி பெற்றாரா? பதில் சொல்லுங்கள் என்று கேட்டு ஏறத்தாழ 50 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லவில்லை என்றாலும் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக அங்கே இருந்து ஏறத்தாழ 90,000த்திற்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதில் முழுக்க உண்மை இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இதுதான் இன்றைக்கு இதை போல உதயநிதியினுடைய வெற்றியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய வெற்றி என்பது இந்த கள்ள வாக்காளர்களை, திருட்டு வாக்காளர்களை வைத்துக்கொண்டு திருட்டு ஓட்டு வழியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு மக்கள்
இந்த திருட்டு கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த திருட்டு ஓட்டுக்களை இந்த தேர்தலில் பயன்படுத்த முடியாத நிலை வந்தால் திமுக மிக பரிதாபமாக தோற்று போகும். ஏனென்றால் கடந்த தேர்தலில் திமுக மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை. 2021 தேர்தலில் திமுகவுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடையே, கூட்டணிக்கும் இடையே இருந்த வாக்கு வித்தியாசம் என்பது 1,92,000 வாக்குகள் கிடைத்திருந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்திருக்கும். இப்படி ஒரு குறுகிய வாக்கு எண்ணிக்கையில் ஆட்சியை பிடித்த திமுக ஏதோ அசுர பலத்தோடு இருப்பதை போலவும், திமுகவை வீழ்த்த முடியாத ஒரு நிலையில் இருப்பதை போலவும் பொய்யான, தவறான, போலியான, அவதூறான செய்திகளை ஊடக மாபியாக்களை வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வாக்காளர் பதிவை சீரமைத்ததன் வழியாக கள்ள ஓட்டுக்கள், போலி ஓட்டுக்கள், திருட்டு ஓட்டுக்கள் பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை உருவானால் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்பதோடு, கடந்த தேர்தலில் திமுகவினுடைய ஸ்டாலினுடைய பொய் பிரச்சாரத்தால் பிரசாந்த் கிஷோர் எழுதி தந்த அவதூறு செய்திகளை நம்பி வாக்களித்த மக்கள் இன்றைக்கு அந்த 4.25 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது என்பதை அறிந்ததற்கு பிறகு இவர்கள் பொய்யர்கள், போலியானவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொய் புனை சுருட்டுக்களை சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது அவதூறுகளை பரப்பி ஆட்சிக்கு வந்தவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைத்த அடிப்படை உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு போராடுகின்ற உரிமை எங்கேயும் இல்லை. காவல்துறை மக்களை பாதுகாக்கும் என்ற நிலை மாறி மக்கள் காவல்துறையை பாதுகாக்கின்ற தேவை வந்திருக்கிறது. இன்றைக்கு பல இடங்களில் காவல்துறையினர் தாக்கப்படுவதும், காவல்துறையினர் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறை முழுக்க முழுக்க செயலிழந்திருக்கிறது. ஒரு குற்றம் நடைபெற்றால் அந்த குற்றவாளிகள் யார் என்று காவல்துறை முன்னமே அறிந்திருக்கிறது. ஆனால் உதாரணத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி, அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி, அவர் ஒரு ஆண் மாணவரோடு பேசிக் கொண்டிருந்தார் என்ற நிலையில் அவர் கடத்தப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டார் என்று குற்றச்சாட்டு வருகிறது. அதை செய்தவர் யார் என்றால் ஞானசேகரன் என்கின்ற ஒரு திமுக பிரமுகர். அந்த ஞானசேகரன் ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள், அதன் எல்லைக்குள் வர அனுமதிக்கப்பட்டார், அவர் எப்படி சுதந்திரமாக தெரிந்தார் என்று பல கேள்விகள் எழுந்த நேரத்தில் அவர் மட்டுமல்ல, அவருக்கு யார் இந்த சார் என்று ஒரு சாரை தேட வேண்டிய நிலையில் அவருடைய சாரைக்கு அவரை போலவே அந்த பெண்ணை பயன்படுத்த வேண்டும் என்ற மிரட்டலை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் குற்றச்சாட்டு அந்த மாணவி சொல்லுகிறார். அதற்கு பிறகு போலீஸ் விசாரணை செய்கிறது. இந்த ஞானசேகரனை அழைத்து வந்து விசாரித்து விட்டு அவர் ராஜ மரியாதையோடு அனுப்பிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் உண்மை வருகின்ற பொழுது அவரை கைது செய்கிறார்கள். அப்படி கைது செய்கின்ற பொழுது அவர் யார் என்று பார்த்தால் அதற்கு முன்னால் அவர் சரித்திர குற்றவாளியாக அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து இது போன்ற கொடும் குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். போலீஸ் கண்காணிப்பில் இருக்கின்றார். அவரை எப்படி சுதந்திரமாக நடமாட அனுமதித்தார்கள், இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் எப்படி வந்தார் என்று டாலர் மில்லியன் கேள்விகள் எழுகின்ற நேரத்தில் அவர் வீட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் இயல்பாக வருகிறார், இயற்கையாக வருகிறார். அவர் வீட்டில் பிரியாணி நன்றாக இருக்கும் என்று சாப்பிட்டேன் என்கிறார். என்றால் இன்றைக்கு அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நிலையில் அல்லது குற்றவாளிகளோடு உறவாடுகின்ற நிலையில் திமுகவினுடைய அமைச்சர்களும் காவல்துறையும் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு நாடெங்கும்
இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதோடு காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, செயலிழந்து இருக்கிறது. காவல்துறைக்கு பாதுகாப்பற்ற நிலை, காவல்துறையில் அச்சப்படுகின்ற நிலை, இதையெல்லாம் விட ஒரு வெட்கக்கேடு. காவல்துறைக்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு கையாலாகாத அரசாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தால் காவல்துறையில் பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு போட்ட முதல் அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இப்படி நிர்வாகத்தில் எல்லாவற்றையும் கோட்டை விட்ட இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு எடுத்த தவறான நடவடிக்கைகளால் தனக்கு வேண்டிய அல்லது தான் சொல்வதை செய்கின்ற ஒரு சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு காவல்துறையை முடமாக்க வைத்துவிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த மலை மீது தேவையற்ற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டாம் என்று அங்கே இருக்கின்ற கோயில் நிர்வாக அதிகாரி உத்தரவு போடுகிறார். உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தடுப்பதற்காக அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை உத்தரவு போடுகிறார். இப்படி நீதிமன்றத்தையும் இந்த அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறது. எதை கேட்டாலும் மத்திய அரசை நாங்கள் தடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். மத்திய அரசை நீ யார் இங்கே வருவதற்கு என்று மத்திய அரசு எதையும் செய்யக்கூடாது, அவர்களுக்கு என்ன, மத்திய அரசு தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்று மத்திய அரசு எச்சரிக்கிறார்கள். கவர்னர் அவர் யார்? அவர் நாங்கள் சொன்னதை செய்கின்ற வேலைக்காரர் என்று சொல்லுகிறார்கள். மத்திய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்தால் அவர்கள் எப்படி வரலாம் என்று கேட்கிறார்கள். நீதிமன்றங்கள் உத்தரவை போட்டால் எங்கள் அதிகாரிகள் செயல்படக்கூடாது என்று அந்த அதிகாரிகளை இன்றைக்கு நீதிமன்றங்களில் குட்டு வாங்குவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவுகளை கூட செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு தைரியம் இன்றைக்கு ராஜேந்திர சோழன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அப்பனும் மகனும் சேர்ந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி இவருடைய உத்தரவை ஏற்று செயல்படுகின்ற அதிகாரிகள் இன்றைக்கு நீதிமன்றங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே போய் கைகட்டி, அது தலைமைச் செயலாளராக இருந்தாலும், இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் மக்களுடைய வரிப்பணத்தில் இன்றைக்கு எடுத்து அதை வைத்துக்கொண்டு இந்தியாவின் பிரபலமான வழக்கறிஞர்களை கோடி கோடியாக கொட்டி கொடுத்து அவர்களை அடைத்து வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் செலவழித்து அவர்களை பாதிக்க வைக்கிறார்கள். இன்றைக்கு பல வழக்குகளை விசாரிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது என்று நீதிமன்றங்கள் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகின்ற நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா வழக்குகளுக்கும் சிபிஐ விசாரணை கேட்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இன்றைக்கு பல வழக்குகளில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அல்லது இதிலிருந்து விடுபட வேண்டிய மாநில அரசு அல்லது அமைச்சர்கள், முதலமைச்சர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திராவிட மாடல் அரசு உலகத்திலே சிறந்த அரசு, எங்களை விட யார் சிறந்தவர்கள், எங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று எகத்தாளமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதையெல்லாம் எடுத்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஊடகங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவர்கள் எடுத்து வீசுகின்ற எச்சில் காசுகளை ஏந்தி பிழைக்கின்ற ஏவல் நிலையில் ஏவல் நாய்களாக இன்றைக்கு ஊடகத்தில் பலர் மாறிவிட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு எதை மக்களுடைய பிரச்சனை என்று பேச வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் பேசாமல், மக்களுடைய தேவைகளை உணர்த்தாமல், மக்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற பிரச்சனைகளை இன்றைக்கு விவாத பொருளாகவும் செய்தியாகவும் இன்றைக்கு இந்த ஊடக மாஃபியாக்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒப்பனை
ஊடகங்கள் ஒப்பனைத்தனமான கற்பனை கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் பொருந்தாத, எப்படியாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு கற்பிக்க வேண்டும், எப்படியாவது முதலமைச்சராக இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எதையாவது அவதூறுகளை பரப்பி, அங்கே பிளவு, இங்கே பிரச்சனை, அங்கே அவர் போகிறார், இவர் தாவுகிறார், இவர் வருகிறார் என்று தேவையற்ற கற்பனைகளை இன்றைக்கு செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் அடகு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரோடு அடகு போனால் இவர்களுக்கு என்ன? இவர்கள் கட்சியை காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு மதுரையில் ஒரு மேயர் திமுக பெரும்பான்மை பெற்ற மாநகராட்சியில் இல்லாமல் இருக்கிறார். 5 மண்டல தலைவர்கள் இல்லை. ஒரு மேயரை ஏன் நீக்கினார்கள்? அந்த மேயருடைய கணவன் சிறையில் இருக்கிறார். மேயரை நீக்கிவிட்டு புதிய மேயரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரை மாநகராட்சி இன்றைக்கு தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? 5 மண்டல தலைவர்களை ஏன் நீக்கினார்கள்? 200 கோடி அங்கே மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஆட்சியிலே, அவர்களுடைய மாநகராட்சியில் நடந்த கொள்ளை இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதால் இன்றைக்கு அந்த மேயர் விரட்டப்பட்டிருக்கிறார், மண்டல தலைவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இது திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு ஒரு சாட்சி. இன்றைக்கு மதுரையில் திமுக செயலிழந்திருக்கின்ற காரணத்தால் இவர்கள் கொள்ளை இன்றைக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டு விட்டு கண்டுபிடிக்கப்பட்டு விட்ட காரணத்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த துணை மேயர் அங்கே இன்றைக்கு துணை மேயரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனும் இன்றைக்கு மதுரையில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெங்கடேசனுக்கும் மதுரை துணை மேயருக்கும் பயந்து கொண்டு ஸ்டாலின் அரசு எடுத்த ஒரு தவறான நடவடிக்கை தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை குன்றத்தில் ஏற்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டி பணிய வைத்தது, அந்த தடை உத்தரவை போட வைத்தது. நீதிமன்றத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வெங்கடேசன் சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அசிங்கப்பட்டு ஒரு அரசாங்கம் தலைகுனிந்து நிற்கிறது. இந்த அறநிலையத்துறை இன்றைக்கு தன்னுடைய தன்மானத்தை இழந்து நிற்கிறது. இன்றைக்கு இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பது மட்டுமல்ல, ஒரு தவறான முடிவுகளை தன்னுடைய தோழமை கட்சிகளை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது, திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. இருக்கின்ற இந்த 90 நாட்களுக்குள் இந்த அரசாங்கத்தை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை, அங்கே இருக்கின்ற அமைச்சர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை மக்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கு இறுதி நேரத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கின்ற ஐசியூவில் இருக்கின்ற திமுக ஆட்சி, இந்த விடியா திமுக ஆட்சி இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தேடுகின்ற நிலையில் இருக்கிறது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு இவர்கள் கடைசி நேரத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று இன்றைக்கு இந்த ஊடகங்களை வைத்துக் கொண்டு பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் எத்தனை அந்தர்பல்ட்டி அடித்தாலும் இனி திமுக என்பது தமிழ்நாட்டில் தலையெடுக்காது. பிரசாத் ஆட்சியை காட்டாட்சி என்று சொல்லுவார்கள். ஆனால் அதைவிட மோசமான காட்டாட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் குட்டுப்படுகின்ற நிலைமையும், இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் அவமானப்படுகின்ற ஒரு நிலைமையும், ஒரு பொதுக்கூட்டத்தை விஜய் நடத்துகின்ற பொழுது கரூரில் பாதுகாக்க கூட முடியாத ஒரு கையாளாகாத காவல்துறையை வைத்திருக்கின்ற தமிழ்நாடு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் யார் செய்து போட்டாலும் அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி
இவர்களுடைய மீடியா மாபியாக்களை இவர்களுடைய பெண் நிறுவனை அச்சுறுத்துவதும் கைது செய்வதும் அவர்களை சிறைப்படுத்துவதுமாக இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண அரசியல் கட்சிகளை எதிர்ப்பது என்பது வேறு, அரசியல் கட்சிகளினுடைய செய்திகளை ஊடகங்களில் வெளிவராமல் தடுப்பது என்பது வேறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இன்றைக்கு ஊடகங்களை வைத்துக் கொண்டு செய்திகளை திசை திருப்புவதும் செய்திகளை மாற்றி பேசுவதும் அவதூறுகளை பரப்புவதும் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சுதந்திரமாக செயல்படுகின்ற ஊடகவியலாளர்களை யூடியூபர்களை எப்படி நடத்துகின்றது என்பதற்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் குட்டுப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரை கைது செய்கின்ற பொழுது எல்லோரும் சொன்னார்கள், இப்படி ஒரு கேவலமான அரசு. அவர் வீட்டில் இவர்களுடைய ஆட்கள், சேகர் பாபுவினுடைய ஆட்கள், இன்னும் சொல்ல போனால் செல்வ பெருந்தகையினுடைய ஆட்கள் கொண்டு போய் அவர் வீட்டில் மலத்தை கொட்டி அராஜகம் செய்து அவர் வீட்டை இருந்தவர்களை, அந்த தாயை எப்படி நடத்தினார்கள் என்பதை எல்லா சமூக ஊடகங்களிலும் பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களையே கைது செய்ய முயற்சிக்காத இந்த அரசு அதே சவுக்கு சங்கரை இன்றைக்கு பொய் வழக்கில் கைது செய்து இவர்களே ஒரு காவல்துறை ஒரு தவறான சித்தரிப்பை செய்து அதன் வழியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவர் இந்த தேர்தல் வரை வெளியே வராத அளவுக்கு செய்துவிட வேண்டும் என்று அவர் மீது குண்டாஸ் போடலாமா அல்லது 30 வழக்குகள் போடலாமா 40 வழக்குகள் போடலாமா என்றெல்லாம் திட்டமிட்டு தொடர்ந்து அதற்கு காவல்துறையை பயன்படுத்தி காவல்துறையிலே இருக்கின்ற சில ஏவல் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் நீதி நிலைத்திருக்கிறது, நீதித்துறை இயல்பாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி தொடர்ந்து அவர் ஒரு வழக்கில் விடுதலை பெற்றால் இன்னொரு வழக்கில் கைது செய்வதை எச்சரித்ததோடு இல்லாமல் இன்னும் 90 நாட்களுக்கு அவரை கைது செய்யக்கூடாது, இதுவரை இருந்த குற்ற வழக்குகளில் எதிலும் அவரை கைது செய்யக்கூடாது என்று இன்றைக்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் எப்படி ஒரு பொறுப்பற்ற அரசாங்கம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு குற்றவாளிகளை பாதுகாப்பது என்ற அரசாங்கம் என்பதற்கு இன்னொரு செய்தியையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. KN நேரு மீது ED புகார் தந்திருக்கிறது. 1க்கு 2 புகார்கள் தந்ததற்கு பிறகு கூட நேருவை மீது FIR போடுவதற்கே உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த வழக்கில் இவ்வளவு விரைவாக அவரை கைது செய்வதற்கும் அவர் மீது வழக்கு போடுவதற்கும் என்ன தேவை? ஒரு பத்திரிகையாளர் என்ற வகையில் செய்தியை சொன்னால் அதற்காக நீங்கள் வழக்கு போட்டு அவரை கொடுமைப்படுத்துவீர்களா என்று எச்சரித்து 90 நாட்களுக்கு அவரை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசு, அதனுடைய அதிகாரிகள், காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நீதிமன்றம் இன்றைக்கு வைத்திருக்கின்ற குற்று. இந்த குட்டுப்பட்டதற்கு பிறகு கூட இந்த அரசாங்கம் திருந்த போவதில்லை. இன்றைக்கு அடக்குமுறைகளின் வாயிலாக, இன்றைக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் வாயிலாக, சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றவர்களை தண்டிப்பதன் வாயிலாக இந்த அரசாங்கம் அதன் மீது இருக்கின்ற களங்கத்தில் இருந்து விடுபட்டு விடலாம். ஒரு 525 வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்ற துப்பற்ற, வக்கற்ற, திராணியற்ற ஸ்டாலின் அரசு அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற உண்மையான கருத்துக்களை, பாதிப்புகளை எடுத்து வெளியிடுகின்ற ஊடகங்கள், செய்தியாளர்கள் மீது இப்படிப்பட்ட வன்மத்தை இனியும் செய்யாமல் இருக்க போவதில்லை. இருந்தாலும் நீதிமன்றங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் விடுதலை பெற்றிருக்கிறார். இது இந்த அரசுக்கு இனியாவது திருந்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் மக்கள் திருத்துவார்கள் என்பதற்கு இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பின் வழியாக இந்த அரசாங்கம் ஒரு மோசமான மனநிலையில் இருக்கின்ற அரசாங்கம், இன்றைக்கு உண்மையை பேசுபவர்களை அனுமதிக்காத அரசாங்கம், ஒரு பாசிஸ்ட் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த
புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடத்திய 4.5 ஆண்டுகால ஆட்சியையும் இந்த விடியா திமுக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய 4.5 ஆண்டுகால ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்த்த மக்கள் எடப்பாடியார் தான் சரியான முதலமைச்சர், சிறந்த முதலமைச்சர், அம்மாவின் ஆட்சிதான் தமிழ்நாட்டை வழிநடத்தும், காப்பாற்றும், தமிழனை தலைநிமிர வைக்கும் என்பதை உணர்ந்த மக்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு ஒரு இணக்கமான நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் நலத்திட்டங்களை செய்ய முடியும். இவர்களை போல் மத்திய அரசு நீ யார் என்று கேட்டு கவர்னரை மதிக்காமல் கவர்னரை விரட்டிவிட்டு கவர்னர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கவர்னர் நான் நீட்டுகின்ற இடத்தில் கையெழுத்து போடுகின்ற பொம்மை என்று கருதுகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஆட்சி நடத்துகின்ற இந்த கொள்ளை கூட்டம் திமுக ஆட்சியினுடைய ஆயுட்காலத்தை முடித்து வைக்கின்ற ஒரு மக்கள் தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு உருவாகிவிட்டார். அதனுடைய விளைவு இன்றைக்கு 175 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் பேசி தொகுதி மக்களை சந்தித்து அவருடைய எண்ணங்களை உணர்வுகளை உள்வாங்கி இன்றைக்கு மக்கள் தலைவராக, மக்கள் ஏற்கின்ற தலைவராக, மக்களை சந்திக்கின்ற தலைவராக, மக்களோடு போராடுகின்ற தலைவராக, மக்கள் உணர்வுகளை உள்வாங்கிய தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய எழுச்சி பயணம் மீண்டும் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக ஒரு சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், பாமர மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இணக்கமாக அணுக்கமாக பழகுகின்ற ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மக்களோடு இருக்கின்ற, பயணிக்கின்ற, அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதியோடு மக்கள் இருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கின்ற, வீழ்ந்து கொண்டிருக்கின்ற, சிதைந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துகின்ற, மீட்டெடுக்கின்ற, காப்பாற்றுகின்ற ஒரு மக்கள் தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற பெருமிதத்தோடு தேர்தலை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைகின்ற பொழுது இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் துடை தெரியப்படும். இந்த அவலங்களை செய்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கின்ற, தவறு செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறுகின்ற ஒரு நிலையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்குவார். மக்களாட்சி மீண்டும் உருவாகும். தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த ஆட்சி என்பது மட்டுமல்ல, மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி மக்களுக்காக உழைக்கின்ற ஆட்சியாக, மத்திய அரசோடு இணக்கமான ஆட்சியாக, இந்தியாவில் சிறந்த ஆட்சியாக மீண்டும் தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் என்றும் உழைப்போம் என்ற சூளுரை ஏற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.